இந்த நாட்டு வரலாறே அதுதானே ஐயா. இதுக்கு மேல என்ன செய்யறது? நான் ராவணனை சொல்றேன். அறத்தை மீறினவர்கள் அங்கங்க செத்தார்கள், அங்கங்க செத்தார்கள். இது இது சத்தியம் பாருங்க. இதுல யாரும் தப்ப முடியாது. இது நாட்டுக்கு சொன்னது, வீட்டுக்கும் அதுதான். வீட்டிலே தர்மம் இல்லையா உனக்கு நிம்மதி வராது. இன்றைக்கு பல பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள், பிள்ளை அப்படி போய்ட்டான் இப்படி போய்ட்டான். காரணம் நீங்கள். எங்கே பிள்ளைகளிடம் தர்மம் போய் சேர வேண்டும் என்று எத்தனை பேர் கவலைப்பட்டீர்கள்? பிள்ளை படிக்க வேணும், சோதனை பாஸ் பண்ணணும், போரை எடுக்கணும், இன்ஜினியராக வரணும், அங்கே போகணும் இங்கே போகணும். இதை பற்றி கவலைப்பட்ட அளவுக்கு தர்மம் பிள்ளைகளிடம் போக வேண்டும் என்று கவலைப்பட்ட பெற்றோர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறோம். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது ஒன்று பாருங்கள், தர்மத்தோடு முரண்படுகிறவனை தர்மம் அழிக்கும். ஏதோ ஒரு சம்பவம் வந்து அழிக்கும். சர்வாதிகாரிகளுக்கு இது விளங்கவே விளங்காது. பாருங்க, இரணியன் வந்தான். இரணியனுக்கு எப்படி மரணம் வந்தது? உங்களுக்கு புராண கதை தெரியும். அவன் என்ன, இந்த எப்பவும் சர்வாதிகாரிகள் என்ன நினைப்பார்கள், அவனுக்கு முன்னுக்கு இருந்த சர்வாதிகாரி எப்படி செத்தான் என்று ஒரு கணக்கு பண்ணுவான். ஓஹோ, இப்படி இப்படி செத்துருக்கிறானா, அப்ப அந்த பாதைகளை அடைச்சுட்டா நான் சாக மாட்டேன். இதுதான் எல்லா சர்வாதிகாரிகளுடைய நினைப்பு. அப்படி நினைச்சுதான் இரணியன் எவ்வளவு கவனமா வரம் கேட்டான் பாருங்க. நான் சொல்றது உண்டு. இப்ப இரணிய கதை உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சபடியா நான் சொல்றதுல போய். இப்ப இரணியன் சாகரத்துக்கு முன்னுக்குண்டு வையுங்க. சாகரத்துக்கு முன்னுக்கு அந்த நாட்டில் நீங்க சீவிக்கிறீங்க, சீவிச்சிருப்பம் போலதான் இருக்குது. அந்த நாட்டில் சீவிக்கிறீங்கன்னு வைங்க. அந்த நாட்டில் இப்ப இரணியன் வரம் வாங்கி, என்ன வரம் வாங்கி இருக்கிறான்? பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது. நேரம் பற்றி ஒருத்தரும் சரியா 8 மணிக்கு முடிப்பேன். பகலிலும் சாகப்படாது, இரவிலும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலேயும் சாகக்கூடாது, மனிதனாலும் சாகக்கூடாது, மிருகத்தாலும் சாகக்கூடாது, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, நிலத்திலும் சாகக்கூடாது. இப்படி எத்தனை வரம்? எந்த ஆயுதத்தாலும் சாகக்கூடாது. நான் இப்ப உங்களை சும்மா பொதுவாக கேட்கிறேன். இரணியன் சாகரத்துக்கு முதல் சீவி சாகல் நாங்க வைப்போம். இந்த வரம் இரணியன் பெற்று வந்தான் என்று கேள்விப்பட்ட உடனே நாங்கள் என்ன நினைப்போம்? அப்ப இரணியனை கொல்ல முடியாது. மனுஷனும் சாக முடியாது, மிருகமும் சாக முடியாது, வீட்டுக்குள்ளையும் சாகப்படாது, வெளியிலையும் சாகப்படாது, மேலையும் சாகப்படாது, கீழையும் சாகப்படாது. அப்படின்னா அவன் சாக மாட்டான். இப்படித்தானே நாங்க நினைப்போம். அப்படித்தான் இரணியனும் நினைத்தான். என்று அவன் பார்த்தான். அவனுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சர்வாதிகாரிகள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒன்று உள்ளுக்கு செத்துருக்கான் அல்லது வெளியில செத்துருக்கான். நான் பொதுவாக அந்த காலத்து கதை சொல்றேன். நீங்க என்ன ஒரு விதமா பார்த்து என்ன பழுதாக்கி போடாதீங்க. ஒன்று வீட்டுக்குள்ள செத்துருக்கிறான், அல்லது வெளியில செத்துருக்கிறான், அல்லது மேலே செத்துருக்கிறான், அல்லது கீழே செத்துருக்கிறான். இதுதானே மரணம். ஆரோ அல்லது ஒரு மிருகத்தாலே செத்திருப்பான், அல்லது மனிதனாலே செத்திருப்பான். இது இவ்வளவற்றாலும் சாக முடியாது என்று வரம் வாங்கி வந்து விட்டான். இரணியன் மட்டுமல்ல, இரணியன் காலத்திலே வாழ்ந்த அத்தனை பேரும் நினைத்திருப்பார்கள் இரணியன் சாக மாட்டான். இப்படித்தான் ஒவ்வொரு சர்வாதிகாரியும் நினைக்கிறார்கள். என்ன ஆயிற்று? நரசிம்மம் தோன்றியது. மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. நடுவாசல் நிலைப்படியில வச்சு கிழிச்சுது அவனை. என்ன அது? வீடும் இல்லை, வெளியும் இல்லை, நடுவாசல் நிலைப்படி. மனிதன் வீடு அது அவன் செத்த நேரம் ராவும் இல்லை, பகலும் இல்லை, பின்னேரம். பாருங்க, நாங்க எவ்வளவு கெட்டித்தனம் பண்ணினாலும் ஐயா, இது இரணியன் செய்கிற வேலை என்று நினைக்காதீங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை வெல்ல முடியும் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் போடுகிற திட்டம் இருக்கிறதே, அது பெரிய திட்டம். எல்லாருக்குள்ளும் இரணிய கசிப்பு இருக்கிறான். பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு சிநேதம் பிரச்சனை இல்லை, பாருங்க நான் சாக மாட்டேன் அப்படிதான் நினைக்கிறான். ஏன்னா அந்த டாக்டர் எனக்கு பழக்கம். அவர் உடனே எனக்கு போனோன்னு ஸ்கேன் எல்லாம் எடுத்து விட்டு, ஸ்கேன் எடுக்க செத்தவன் எத்தனை பேர் இருக்கிறான். அவனுக்கு விதி அதிலேயே எழுதி இருக்கும். ஆகவே நீ தப்பலாம் என்று நினையாது. இரணியகசிபு அப்படித்தான் நினைத்தான். அவனுக்கென்று ஒரு மரணம் வந்தது. அவனுக்கு பிறகு வந்த சர்வாதிகாரி என்ன நினைச்சான்? ஓஹோ இப்படியா, அப்ப அதுக்கு வேற விதமான ஒரு வரம் வேண்டும். நான் சொல்வது, இயற்கையோடு ஒன்றுவதுதான் மரணமிலா பெருவாழ்வுக்கு ஒரே ஒரு வழி. இயற்கை என்றால் என்ன என்று கேட்டால் ஒழுக்கம்தான் இயற்கை.